மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவது குறித்தான ஒரு அண்மை தகவல். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் இது விரிவாக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். கூடுதல் விவரங்கள் என்ன? முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலக்கூடிய 3,05,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். 2023ஆம் ஆண்டு கலைஞருடைய பிறந்த ஊரான திருக்குவளையில் அரசு தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தனர். அப்போது 30,992 பள்ளியில் பயிலக்கூடிய 18,05,000 மாணவர்கள் பயன்பெற்றனர். இந்த நிலையில 2024ஆம் ஆண்டு காமராஜர் பிறந்த நாளையில அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த திட்டத்தை தமிழக அரசின் இந்த திட்டத்தை பிற மாநிலங்களிலும் செயல்படுத்த ஒரு முன்மாதிரியான திட்டமாக இருப்பதாக தமிழக அரசு பெருமை பேசியது. இந்த நிலையில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நகர்ப்புற பள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய 2,430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்படக்கூடிய வகையில இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புனித சூசையர் தொடக்க பள்ளியில வருகின்ற 26ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார் எனவும் இந்த திட்டத்தின் வாயிலாக ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் மாணவர்கள் தினசரி பயன்பெற இருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.